உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆதரநேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் வழங்கும் கோல்ட் டைம். அடகு ஓய்ந்த தங்க நகையை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட். அன்றைய நாளுக்கான உங்கள் தங்கத்திற்கு பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்து விட்டு மீதி பணம் உங்களுக்கு. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே பிரைம் கோல்ட் கால் பண்ணுங்க. இது பிரைம் கோல்ட் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு ஜனவரி 1ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்ன? இதனை பாதிக்கும் காரணங்கள் என்ன? வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி போக போகுது? இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிரைம் கோல்ட் வழங்கும் கோல்ட் டைம். இன்று MCX தங்கம் பிப்ரவரி ஃபியூச்சர்ஸ்ல 10 கிராமுக்கு 1,35,559 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. MCX வெள்ளி மார்ச் ஃபியூச்சர்ஸ்ல ஒரு கிலோவுக்கு 2,35,701 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு சிலரை தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை குறைந்திருக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 43 ரூபாய் குறைந்து 13,571 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 344 ரூபாய் குறைந்து 1,08,568 ரூபாயாகவும் உள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 12,440 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 320 ரூபாய் குறைந்து 99,520 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளியினுடைய விலை ஒரு கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 256 ரூபாயாகவும், ஒரு கிலோவுக்கு 1000 ரூபாய் குறைந்து 2,56,000 ரூபாயாகவும் உள்ளது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த முக்கிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு பிரஷியஸ் மெட்டல்ஸ்க்கு ஒரு சூப்பரான இயரா இருந்துச்சு. தங்கம் கடந்த 40-50 வருடங்கள்லயே ஒரு பெரிய ஆனுவல் கெயினை கொடுத்திருக்கு. அதை விட சில்வர் இன்னுமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சேஃப் ஹேவன் டிமாண்ட் அண்ட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எல்லாம் தான் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை அதிகரிக்க காரணமாக இருந்திருக்கு. கடந்த சில நாட்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியில ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. வெள்ளியினுடைய விலை ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால ஷார்ப் கரெக்ஷன்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ரொம்பவே காஷியஸா இருக்காங்க. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை பாதித்த காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ரூபாய் டாலர் மாற்றம். தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை குளோபலி பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனால ரூபாய் பலவீனமா ஆனா இறக்குமதி செலவு உயரும். இந்திய சந்தையிலுமே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயரும். இன்னுமே குளோபலா வட்டி விகிதம் குறையலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்துகிட்டு இருக்கு. இதனால தங்கம் மற்றும் வெள்ளிக்கு சாதகமாக எல்லாமே அமைந்திருக்கு. திருமணம், பண்டிகை, நகை கொள்முதல் எல்லாமே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலைக்கு ரீட்டைல் சந்தையில ரொம்பவே சப்போர்ட் கொடுக்குது. இது மட்டும் இல்லாம இன்ஃபிளேஷன், கரன்சி ரிஸ்க், ஜியோபாலிட்டிக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளிக்கான தேவையை அதிகப்படுத்திருக்கு. வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். சில்வர் ஸ்டெடியா உயர்ந்துகிட்டே இருக்கு. தங்கத்துக்குமே குளோபல் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. இன்னுமே டாலர் ஸ்ட்ராங்கா இருந்தா இரண்டினுடைய விலையுமே அதிகரித்துக்கு வாய்ப்பு இருக்கு. டாலர் ஸ்ட்ராங்கா இருந்தா உள்ளூர் டிமாண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டு மெட்டல்ஸுமே கரண்ட் லெவல்ல கன்சாலிடேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ருபீ ஸ்ட்ரென்தன் ஆனா இந்த ரேட் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கவனிக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட் நியூஸ். குறிப்பா US ஃபெடரல் இன்னுமே வட்டி விகிதத்தை குறைக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே ரொம்பவே அதிகமாக இருக்கு. ரூபாய் டாலர் மாற்றம். ரூபாய் பலவீனமா இருந்தா டொமஸ்டிக் விலை ரொம்பவே அதிகமாகும். இது மட்டும் இல்லாம உள்ளூர் டிமாண்ட், குளோபல் மேக்ரோ அப்டேட்ஸ், இன்ஃபிளேஷன், சப்ளை டிமாண்ட் சேஞ்சஸ், க்ரூட் ஆயிலுடைய விலை இது எல்லாமே கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த அப்டேட்ஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் கோல்ட் வழங்கும் கோல்ட் டைம். நன்றி.